நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதில் உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இனி இது மாதிரியான திரைப்படங்களை தான் பார்ப்பேன், மற்ற திரைப்படங்கள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதும், இதுதான் சினிமாவினுடைய உச்சம், இது போல உச்சத்தை தொடக்கூடிய திரைப்படங்கள் மட்டும்தான் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கும், இது மாதிரியான படங்கள் இல்லாத படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு விதமான மனநோய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை ஒட்டி நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம், சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு மத்தியில் இன்றைக்கி ஒரு திரைப்படம் பார்த்துட்டு வந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேன். ஜூன் மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ, பத்திரிகையாளர்களுக்கான திரையிடல் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ படத்தை பற்றிய விமர்சனத்தை பண்ண போகிறேன். இந்த படத்திற்கும் இப்போ நடந்து முடிந்த அரசியல் மாற்றத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. படத்தினுடைய கதையின் நாயகன் நிறைய திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக அறியப்பட்டவர். ஒரு காலத்தில் ஆகச்சிறந்த இயக்குனராகவும் இவர் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கார். ஸோ இவர் நடித்த ஒரு திரைப்படம் நகைச்சுவை அப்படிங்கிற பேரில் ஒரு முழுக்க இன்றைய அரசியலை தோலுரித்து காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த சினிமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன திரைப்படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கவிதாலயா சரவணன் கிரியேஷன்ஸ்க்காக திரைக்கு வர காத்திருக்கக்கூடிய மக்கள் தலைவா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிகழ்ச்சிக்கு போலாமா? ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. மக்கள் தலைவா திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த படம் இன்று இப்போ தமிழகத்தில் நிகழ்ந்து முடிந்த அரசியல் மாற்றத்திற்கு தொடர்புடைய படம் அப்படின்னு சொல்லலாம். டாஸ்மாகில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு கோட்ரு வாங்குறார். கோட்ரு வாங்கும்போது கோட்ருக்கு மேலே 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்குறாங்க. ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா, அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை வரும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், இதெல்லாம் எங்கடா போகுது பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, கடைக்காரர் அவர் தள்ளி விடுவார். தள்ளி விட்டவுடனே செவுத்தில் போய் முட்டிக்கிட்டவுடனே நெத்தில இருந்து ரத்தம் வரும். ஸோ இதுதான் காட்சி. ஸோ இங்கே யதார்த்தமாக உள்நுழையக்கூடிய ஒருத்தருடைய செல்ஃபோனில் அதை பதிவு செய்யப்பட்டுடும். ஸோ பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சி படத்தினுடைய கதாநாயகனாக, அதாவது கதையின் நாயகனாக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் மாட்டிடுது. இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய காட்சியை அவர் சமூக வலைத்தளத்தில் வெளியிடுறார். ஏன்னா அவர் ஒரு ரீல்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக பிரபலமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சமூக வலைத்தள பதிவாளர், சரியா? இப்போ அவர்கிட்ட மாட்டிய இந்த காட்சி பப்ளிக்கு அப்படியே பரவுது. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரை ஒரு கடைக்காரர் அடிச்சிட்டார் அப்படின்னோட ஒரு பெரிய அளவு கொந்தளிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக யாருமே குடிக்கக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மது பிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக நம்ம குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொதுவெளியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இழப்பாகவும் அதை ஒட்டிய இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாகவும் பார்க்குறாரு. ஐயோ, இது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டம் அடைகிறார். அந்த பதட்டத்தின் விளைவாக கதை ஆரம்பிக்குது. ஸோ ரீல்ஸ் மூலமாக பிரபலமாக்கப்பட்ட அந்த கதையின் நாயகன் இதன் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கு பிரபலமாயிடுறார். ஸோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கவனிச்சுக்கிட்டே இருக்குது, இப்படிப்பட்ட ஒருவர் தாண்டா இந்த நேரத்துக்கு தேவை அப்படின்ட்டு இதுவரைக்கும் அரசியல் செய்து கொண்டிருந்த அரசியல் கட்சி தலைவர்களாம் நம்மளுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களை செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்க்குறோம். இதுக்கு மாற்றாக ஒருவனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தா இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக ரீல்ஸ் வழியாக பிரபலமாகி கொண்டிருக்கக்கூடிய கதையின் நாயகன். ஸோ அவரை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. ஸோ அவரை ஒரு கட்சி தொடங்கிறதுக்கான பின்புலத்தில் செயல்படுகிறது அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய முதலாளி வேலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவருக்காக ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அந்த கட்சிக்கு பேர் உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் வருது, தேர்தலுக்கான சின்னம் ஒதுக்கப்படுது, அரிசி அப்படிங்கிற ஒரு சின்னம். இந்த அரிசி சின்னத்தில் இந்த யூடியூபர், இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக பிரபலமான கதையினுடைய நாயகன் நிற்கிறார். இவர் தான் கட்சியினுடைய தலைவர்.
ஸோ இந்த இடத்தில் தான் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அரிசி சின்னத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவராக மிக முக்கியமான பொறுப்பில் வந்து நிற்கிறாரு. அவர் தான் அடுத்து சிஎம்மாக வரப்போறார் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கதையின் நாயகன் அந்த சமூக வலைத்தளத்தில் பிரபலமானார், அது ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவர், அவர் வந்து திடீர்னு விபத்துக்குள்ளாக்கப்படுறார். அவர் மீண்டு வந்தாரா, சிஎம் ஆனாரா அப்படிங்கிறத படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஸோ மக்கள் தலைவா படத்தினுடைய கதை இப்படி தாங்க போகுது. சரி, இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடித்திருக்கிற ரவி மரியா, அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையை ட்ராவல் பண்ணுறாருன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவர் வருகிறார், போகிறார், அவ்வளோதான். அவர் இயக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பின்னணியில் கார்ப்பரேட் நிறுவன முதலாளியாக வரக்கூடிய ராதா ரவி அவர் தான் இயக்கிறார். ஸோ ராதா ரவி தான் படத்தினுடைய மிக முக்கியமான டூல். அவர் தான் வந்து விளையாடுறார். அவருடைய விளையாட்டுக்கு இவர் பகடையாகிறார். ஸோ இவர் சாதாரணமான விஷயங்கள், ரவி மரியா இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக எல்லா படத்திலும் நடிக்கிற மாதிரியே நடிச்சிருக்கார். இதில் தனித்துவமாகலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து கொடுக்கப்பட்ட வேலையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் ரவி மரியா. ஏன்னா அவரை நம்ம வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக பார்த்து பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். இந்த படத்திலும் அவர் தன்னுடைய வேலையை கச்சிதமாக முடிச்சிருக்கார். அதாவது வாய் உள்ள புள்ள தான் பழைக்கும் அப்படிங்கிறது, நான்லாம் வாயிலே வடை சுடுறவன் தெரியுமான்னு சொல்லிட்டு வடையை மட்டும் இல்லை ஓட்டியும் சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ படத்தில் அவர் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் ரசிகர்களோடையும் சரி, அந்த காட்சியின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, தன்னால் ஆக்கிரமிக்க முடிகிற அளவுக்கு ஆக்கிரமிக்கிறார். கஞ்சா கருப்பு தான் அந்த டாஸ்மாக் அந்த பாருக்குள்ள அந்த ஆட்டோ டிரைவருக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணை வீடியோ எடுத்துறாரு. அந்த கஞ்சா கருப்பை தான் எலெக்ஷனில் நிற்க வட்டுறாங்க. அவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறாங்க. அந்த கட்சியில் கஞ்சா கருப்பு வந்து சாதாரணமாக, அதாவது கதை நாயகனாக இருக்கக்கூடிய ரவி மரியாவுக்கு மாமான்னு சொல்லிட்டு அது அவருடைய ஏஜ்கே உரிய விஷயங்களோட பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அடிப்படுறாருல ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இயக்குனர் பேரரசு. ராதா ரவி சொல்லியாச்சு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம், காமராசர் மாதிரி வாழ்ந்த ஒருத்தருடைய மகன் அவர். அவருக்கு வந்து இப்படிப்பட்ட சூழலில் அரசியல் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த கட்சியினுடைய தலைவராக தானே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எளிமையான ஒரு மனிதனை கொண்டு வந்து செஞ்சதுக்கான ஒரு பின்னணியாக ஓடிட்டு இருக்கும் அவருடைய கேரக்டர் அது. இதற்கு மத்தியில் அரசியல் பழம்பெருமை வாய்ந்த பாரம்பரியமிக்க கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பழக்கருப்பையா. ஸோ ஏற்கனவே அரசியல் பின்னணியிலும் அவர் வந்து பேச்சு அதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஏற்கனவே அவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் அறியப்பட்டவர் பழக்கருப்பையா. இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்கார். அவருடைய கேரக்டரே ரொம்ப இயல்பாகவே இருக்கும். 10 ரூபாய்க்கு மேலே சரக்கு வச்சு வித்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லைப்பா, எப்பயுமே காலம் தொட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது, ஓவர் நைட்டில் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கிட்ட அவர் வந்து வாதிடக்கூடிய விஷயத்திலேயே அவர் வந்து ஒரு ரொம்ப அரசியல்வாதி அப்படிங்கிறது, அது ஒரு பாரம்பரியமிக்க அரசியல்வாதி அப்படின்னு வெளிப்படுத்துகிற விஷயமும் சரி. சி ரங்கநாதன் இந்த படத்தில் அவர் இயக்குனர் நடிகர், அவரும் வந்து இந்த படத்தில் இருக்கார். அதாவது உள்ளே வெளியே ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே வெளியே கட்சி மட்டும் உள்ளே வந்துடுச்சுன்னா அவன் சும்மா இருக்கான்னு பார்க்காதீங்க, உள்ளே உக்காதுன்னு அரிசி சின்னத்தில் மங்காத்த ஆடிடுவான் அப்படின்ற போது நம்மளுக்கு யாரையோ சுட்டி காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படம் ஒரு நிகழ் அரசியலை பேசக்கூடிய படமாக அமையுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன், இவர் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கார். அக்னி எஸ் வருண் நடிச்சிருக்கார். அக்ஷரா விஜய் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய கேரக்டர்களை செயல்பாடுகள்னு சொல்லலாம். படத்துக்கான ஒளிப்பதிவு அப்படின்னு பார்க்குறப்ப கார்த்திக் எஸ் நாயர் அவர் பண்ணியிருக்கார். அவருடைய கேமரா என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சராசரியான கேமரா தான், ஓகே, அது ஓகே ரகம் தான். அப்புறம் இது வந்து படத்தினுடைய படத்தொகுப்பாளர் துர்காஸ் பண்ணியிருக்கார். அவரும் வந்து அதே போல் இயல்பு தான். அதே மாதிரி படத்துக்கான இசை அப்படின்னு பார்த்தா துளசிராமன் படத்தின் கவனிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஒரு 4-5 பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த மசாலா தரங்களை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கார். ஒரு இசையமைப்பாளராக இதில் அவர் புதுமை செய்வதற்கான சாத்தியங்களே இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிரியேஷன்ஸ்க்காக சரவணனை தயாரித்து அவரோட இணைந்த ஒரு 3 பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இணை தயாரிப்பாளர்களாக. ஒருத்தர் வந்து எஸ் வெங்கடேசன், அதே போல் இன்னொருத்தர் ஆர் சந்திரசேகரன், இன்னொருத்தர் டி ராம்குமார். இந்த 3 பேர் சேர்ந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சினிமாவுக்கு அவனோட கேப்டன் இருக்கார்ல, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ராம்தேவ், இவர் தான் பண்ணியிருக்கார். ராம்தேவ் மக்கள் தலைவா என்கிற ஒரு திரைப்படத்தை இன்றைய சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை பின்புலமாக வைத்து கொண்டு
ஒரு டாஸ்மாக் இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும். 10 ரூபாய்க்கு விலையேற்றம் செய்யப்பட்டது விஷயம் தெரியும். அதே போல் புதிதாக ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைத்த விஷயம் தெரியும். இதை வந்து கதையை இப்போ பார்த்து எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவோம். இல்லை, இது சில மாதங்களுக்கு முன்னாடி தொடங்கி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த படம் அப்பொழுது வருகிற பொழுது இது ஆச்சரியமாக இருந்திருக்கும். வந்து முடிந்ததுக்கப்புறம் வரும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய பரவாயில்லையே, வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அவதானிக்க முடியுது. ஸோ அவதானிக்க முடிகிறது என்கிற இந்த பாராட்டை ராம்தேவுக்கு சொல்கிற இதே நேரத்தில் மக்கள் தலைவா என்கிற இந்த சினிமாவினுடைய மிகப்பெரிய பலம் என்பதை விட பலவீனம் என்ன தெரியுமா? திரைக்கதையில் ஓட்டை, மிகப்பெரிய ஓட்டை. திரைக்கதையில் மிகப்பெரிய தெளிவு இல்லை. அதே போல் பட்ஜெட் அப்படிங்கிற பேரில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு காட்சியை சிதைச்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். அதே போல் அரசியல் வசனம் பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப கோமாளித்தனமாக இருக்குது சில விஷயங்கள். அதே மாதிரி ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரம்மாண்டத்தை காட்டாமல் ஒரு ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாது. ஒரு 10 பேர் உட்காந்துருக்கு, அது ஒரு பொதுக்கூட்டம் சொன்னால் அது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அதே போல் விவசாய சங்கத்துக்கான கூட்டம் நடக்கும்போது ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, அதில் உட்காந்துருக்காரு ஒரே ஒரு கேமராமேன், ஒரு மொபைல் மாதிரி ஒரு கேமராவை தூக்கிட்டு வந்து நடந்து போகிறாங்க. ஸோ ப்ரெஸ் வந்து எல்லாம் கவனிக்குது அப்படின்றப்ப அது நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதை தாண்டி அரசியல் விவாதம்ன்ற பேரில் நடத்துகிறாங்க. அதில் நம்ம பைல்வான் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பைல்வான் ரங்கநாதன் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பேர் அவருக்கு சொல்லுவாங்க. அந்த பேர் என்னன்றதை நீங்கள் ட்ரைலரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சரியான கேரக்டருக்கு சரியான பேரை சூஸ் பண்ணியிருக்காங்களே, அதுக்காகவே ராம்தேவை பாராட்டணும் அப்படின்னு யோசித்தேன். ரொம்ப அழகான ஒரு காயின் அது. ஏன்னா அவரை பற்றிய ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்துக்கு பொருத்தமான ஒரு பெயரை வைப்பாங்க. அவருக்கு வந்து பொட்டி போகும். அதை விட நாஞ்சில் சம்பத்தை வந்து இந்த படத்தில் சொல்லுவாங்க. ஒரு பொட்டி நிறைய பணத்தோட ரவி மரியா பார்க்க போவார். அவர் தான் அரசியல் கட்சியினுடைய அந்த உள்ளே வெளியே கட்சியினுடைய பிரதான தலைவர். அவர் கொண்டு போய் கொடுக்க போவார். இது மாதிரி கட்சியில் உங்களை சேரணும், நீங்கள் எங்கள் கட்சியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொடுக்கறதுக்கு போகும்போது சொல்லுவார், இந்த பொட்டி மாதிரி நிறைய பொட்டி இருக்கப்பா, பொட்டி வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கு தெரியுமா, நான் இன்றைக்கி நேற்று வாங்குறேன், எவ்வளோ காலமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது தியேட்டரில் சிரிப்பு கண்டிப்பாக அலைமோதும். அப்படிங்கிறதும் ஒரு நிகழ் அரசியலை ரொம்ப ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உணர முடியுது. இருந்தாலும் அரசியல் வசனங்களும் சிறப்பாக கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்திருக்கும்ன்றது ஒரு கணிப்பு. அதே போல் பாடல்கள் அப்படிங்கிறதும் சரி, அதனுடைய குத்தாட்டம் என்ற பேரில் சில காட்சிகளை வச்சதும் ஏதோ கோவில் திருவிழாவில் ஒரு சாதாரண மொபைலை வச்சு ஷூட் பண்ண மாதிரியான ஒரு துணியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்திருந்தால் மக்கள் தலைவா ஒரு மிகச்சிறந்த சமீபத்தில் நடந்து முடிந்த அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய சினிமா என்பதாக இதை ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு சாத்தியங்கள் ஏராளம். இப்போ மட்டும் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருந்தால் முழுமை அடைந்திருக்கும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கணிக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. சரியா? மக்கள் தலைவா பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா போய் பாருங்கள், தப்பில்லை. ஓகே, சரி. இந்த படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் வழக்கம் போல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.